ஒரு ரூபாயா இருந்தாலும் அது உங்க பணம். அத நீங்க தூக்கி சாக்கடையில கூட போடலாம். ஆனா உங்கள ஏமாத்தி எவனும் அவனோட வாயில போட்டுக்க கூடாது. என்னடா அழுகி போன பிளான்ஸா கொட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இந்த பிளான்ஸ்லாம் ஒரு பிரபலமான இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆர்டர் பண்ணி எஸ்டி கொரியர் மூலமா டிரான்ஸ்போர்ட் பண்ணதுங்க. நானும் வெயிட் பண்ணேன். ஆனா எஸ்டி கொரியர்காரன் 2 நாள்ல வர வேண்டியத 2 வாரம் கழிச்சு கொண்டு வந்து குடுக்குறான். இது கொரியர்காரன் தப்பு. நம்பி பணம் போட்ட நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லுங்க? இதுக்கு என்னங்க பண்ணணும்? ஒண்ணு ரீஃபண்ட் அனுப்பணும். அப்படி இல்லன்னா நான் ஆர்டர் போட்ட லாட்ட எனக்கு திருப்பி அனுப்பியிருக்கணும். ஆனா நான் அனுப்புன மெசேஜ கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா ஓப்பன் பண்ணி பார்க்க கூட அவங்களுக்கு டைம் இல்லங்க. அப்ப எந்த அளவுக்கு கஸ்டமருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி குடுக்குறாங்க பாருங்க. இந்த வீடியோல அது யாருன்னு நான் உங்கள்ட்ட சொல்ல விரும்பல. ஆனா இந்த வீடியோவுக்கும் அவர் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா, நான் கண்டிப்பா பார்ட் 2 வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். இதே மாரி நீங்க யாராவது அனுபவப்பட்டுருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க பணத்த யாருக்கு அனுப்பணும்னு பார்த்து கரெக்ட்டான ஆளுக்கு அனுப்புங்க. ஒரு ரூபாயா இருந்தாலும் அது உங்க பணம். அத நீங்க தூக்கி சாக்கடையில கூட போடலாம். ஆனா உங்கள ஏமாத்தி எவனும் அவனோட வாயில போட்டுக்க கூடாது. சேஃபா இருங்க ஃபிரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.